கர்த்தருக்காக வாழ்ந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் இருதயத்தை தீர்மானிச்சுட்டு ஒரு சூறை செடி கீழே உட்காந்துட்டு என்ன செய்றாரு, ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். அநேக நேரங்கள்ல நம்ம இப்படிதான் சிந்திக்கிறோம். என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், கொடுக்கப்பட்ட பொறுப்பு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், கடமை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், குடும்பத்தோடைய காரியத்தை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், இனி நான் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் இனிமேல போய் சேர வேண்டியதா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் எலியாட்ட சொல்ற ஒரு வார்த்தை, எலியாவே ஏன் சோர்ந்து போயிருக்கிற, எந்திரி, இந்தா அப்பத்தை சாப்பிடு அப்படின்றாரு. என்னப்பா முடிஞ்சிச்சு, நான் போய் சேர நேரத்துல அப்பா சாப்பிடு, இன்னும் நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. அல்லேலூயா சொல்லுங்க விசுவாசிகள், ஆமென் சொல்லுங்க. இனிமேல் தான் நான் போக வேண்டிய தூரமே ஆரம்பிக்க போகுது. ஆபிரகாம் நடந்து முடிச்சு போதும், வாழ்க்கையில எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டுட்டேன், இனிமேல் ஒண்ணு வேணாம் நினைக்கும் போது சொல்றாரு ஆண்டவர் பார்த்து ஆபிரகாம் வந்து, ஆபிரகாமே உன் கண்ணை ஏறிட்டு பார், நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு, நீ காண்கிற பூமி முழுவதும் உனக்கு தர்றேன். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாம் சொல்றதுக்கு முன்னாடி கணக்கு இல்லாம நடந்திருப்பாரு. ஆனா கர்த்தர் அதெல்லாம் கணக்குல வைக்கிறது இல்ல. எப்ப நம்ம ஆயத்தமா தெரியுமா, எல்லாம் முடிஞ்சிச்சு, இனி நான் செய்யறதுக்கு ஒண்ணுமில்ல நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்பதான் நீங்க ஆயத்தமே ஆகுறீங்க. சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றாரு எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், இனிமேல் நான் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் சொல்லுவாரு, நீ ரெடி ஆயிட்ட, வா, இனிமேல் தான் நீ போக வேண்டிய தூரம் இருக்கு அப்படின்றாரு. அப்ப என் ஓட்டம் இல்ல, என்னை குறித்து தேவ திட்டம் நிறைவேறதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கும் போதுதான் என் ஓட்டம் ஆரம்பிக்குது. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நல்லது ஒரு போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தினாரு. ஆண்டவர் விட்டாரா? இல்ல, ஓடிக்கிட்டே இரு, தேசமெங்கு போ, சபைகளை நிறுவி, அப்புறம் எனக்காக வாடினாரு. கர்த்தருடைய திட்டமே ஒரு வித்தியாசமானது. இன்றைக்கு கூட என் நாட்கள் முடிந்தது என்று நீங்கள் நான் சொல்லுவோமானால் கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு தான் உன்னுடைய வேலை ஆரம்பித்து விட்டது. கல்யாண வீட்டுக்கு போறாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒண்ணுமே இல்லைன்னு ஆரம்பிச்சு அம்மா வந்து சொல்றான், எப்பா ஒண்ணுமே இல்லப்பா என்று சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. எப்ப நம்முடைய முயற்சியெல்லாம் விட்டுட்டு இனி என்னால ஒண்ணுமே முடியாதுன்னு சொல்லி ஒரு மனநிலைக்கு வர்றோமோ அப்பதான் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. என்னால முடியும் சொல்ற வரைக்கும் அவர் வேடிக்கை பார்ப்பாரு. உன்னாலதான் முடியும்ல, இன்னும் செய், உன்னாலதான் முடியும்ல, இன்னும் முயற்சி பண்ணு. எலியா சொன்னாரு, என்னால முடியாது. யோசேப்பு சொன்னாரு, என்னால முடியாது. சாலமோன் சொன்னாரு, என்னால முடியாது. பேதுரு சொன்னாரு, என்னால முடியவே முடியாது. இனிமேல் ஆரம்பிக்க போது கர்த்தருடைய திட்டம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது தெரியுமா, மாம்சத்தின் முயற்சி, சுயத்தின் பெருமை, நம்முடைய தனிப்பட்ட பலத்தை அவர் ஒரு நாளும் விரும்புறது இல்லை. கிதியோன்கிட்ட ஆண்டவர் யுத்தத்துக்கு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போக சொன்னாரு. 1,00,000 பேர் கூட்டிட்டு போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் கலெக்டர் போகட்டும், 25,000 பேர் போங்க, 16,000 பேர் போங்க, எல்லாரும் போங்கன்றாரு. கடைசி ஆண்டவர் சொல்றாரு, நக்கி குடிக்கிறவனை தேர்ந்தெடு, முழங்கால் படிட்டு குடிக்கிறவனை தேர்ந்தெடுக்காத. நக்கி குடிச்ச எத்தனை பேர்? 300 பேர் தான். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, ஏன் இவங்களெல்லாம் வேணாம் சொல்ற தெரியுமா, இவெல்லாம் ஜெயிச்சானா தான் திறமையால ஜெயிச்சுன்னு சொல்லுவானா, தன்னுடைய திறமையால ஜெயிச்சுன்னு சொல்லுவானா, தன்னுடைய பலத்தால ஜெயிச்சு சொல்லுவானா. நாளைக்கு இவங்க பெருமை பாராட்டிடக்கூடாது. எல்லா பெருமையும் புகழும் இயேசுவுக்கு. அல்லேலூயா. அதுக்காகவே தகுதி இல்லாதவனை செலக்ட் பண்ணி யுத்தத்துக்கு அனுப்புறாரு. இன்றைக்கு இன்னும் எனக்கு பலன் இருக்கு, இன்னும் எனக்கு திறமை இருக்கு, இன்னும் என்னால செய்ய முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவரால என்ன செய்ய முடியாது, உங்களை பயன்படுத்த முடியாது. சொல்லுமா, என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா, நான் ஒண்ணுக்கு தகுதி இல்லை. பிள்ளை பெறுவதற்கு ஆபிரகாமுக்கு தகுதி இல்ல, கற்பப்பை செத்து போச்சு, இனி முன்னேறதுக்கு வழியே இல்ல, பிள்ளை பிறகு 1% வாய்ப்பு இல்ல. அதே சொல்லுது, நம்புகிறதுக்கு ஏதும் இல்லாத போதும் ஆபிரகாம் நம்பிக்கையோடு விசுவாசித்த, அப்பா என் சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போச்சு, ஆனா நான் விசுவாசிக்கிற உயிரோடு இருக்கிறீங்க. ஆமென். இன்றைக்கு அந்த விசுவாசத்தோடு உங்கள் வாழ்வு என் வாழ்வு தொடங்கி இருக்கிறது. கர்த்தர் இப்பதான் சொல்றாரு, இப்பதான் உனக்கான ஓட்டத்தை நான் தொடங்கி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய முடியும், இனி நீயும் நானும் ஒண்ணு செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர்
உனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. செய்ய வேண்டியது ஒண்ணுதான், எழுந்து கர்த்தருக்காக ஆயத்தமாகும். கர்த்தர் இன்றைக்கும் கூட தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். விசுவாசம் சொல்லுங்க, எல்லா தடைகளையும் உடைக்கிறவர் எனக்கு முன்பாக நடந்து போகிறார். எடுத்துக்கொள்ளும் வாக்குத்தத்த ஆராதனைக்கு நேராக கடந்து போகும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. பரிசுத்த ஆவியானவர் மனுஷனான என்னை மறைத்து மகிமையின் தேவன் வெளிப்படுவாராக. வாய் என்னுடையது, வார்த்தை அவருடையது, அவர் தாமே மையப்படுவாராக. மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தை. அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இந்த வார்த்தையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கொடுத்த உடனே ஆண்டவரை கேட்டேன், அப்பா இந்த வார்த்தை எப்படி எனக்கு சாத்தியமாகும், எங்களுக்கு எப்படி சாத்தியமாகும், இதை நாங்கள் எப்படி சுதந்திரித்துக் கொள்வது, இதற்கு நீர் செய்ய போற காரியம் என்ன? நிறைய காரியம் ஆண்டவர் சொல்வாரு. சொன்னபடி செய்கிற தேவன். ஒரு விஷயம் கண்களை விடுவோம். மகா இரக்கமுள்ள தேவனே, நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இதுவரை நிறைவேறி இருக்கிறது. வாக்கு தத்தங்களின் தேவனாய் கர்த்தர் நீர் வெளிப்படுங்க. பரிசுத்த ஆவியான் மையப்படுங்க. எங்களுடைய விருப்பங்கள் அல்ல, உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் நிறைவேற்றும். உம்முடைய ஜனங்களுக்கு நீர் வெளிப்படுத்த சித்தமானவைகளை வெளிப்படுத்துங்க. ஆளுகை செய்யுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இந்த தடையான காரியங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளுவோம் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம். இங்கே ஒரு அற்புதமான தேவ பிள்ளையாகிய அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமானவள், கணவனுக்கு பிரியமானவள். ஆனாலும் அவள் வாழ்விலே ஒரு மிகப்பெரிய தடை. இஸ்ரவேலிலே மலடு ஒரு நாளும் இருந்தது இல்லை. ஏனென்றால் நம் தேவன் பெருக்கத்தின் தேவன். அவருடைய வீட்டுல மலடு இருக்காது, அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில மலடு இருக்காது. ஆனால் கர்த்தரையே நம்பி கொண்டிருக்கிற அன்னாள் மலடா இருந்தாள். வாசிங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடங்கி. அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். ஆமென். எல்கானா என்கிற ஒரு லேவி வம்சத்தானாகிய ஒரு மனுஷனுடைய வாழ்வை குறித்து பார்க்கிறோம். அந்த எல்கானாக்கு 2 மனைவிகள் இருக்கிறாங்க. ஒன்னு பெனினாள், இன்னொன்னு அன்னாள். இந்த எல்கானா யார் அதிகமா நேசிக்கிறானா? அன்னாள் அதிகமா நேசிக்கிறான். பெனினால அவன் நேசிக்கல, அதிகமா நேசிக்கல. வாசிங்க. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். பெனினாளுக்கும் பங்கு கொடுக்கிறாரு, பெனினோட பிள்ளைகளுக்கு பங்கு கொடுக்கிறாரு. அன்னாளுக்கு எப்படி பங்கு கொடுக்கிறாரா? 2 பங்கு. நல்லா ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு உலகம் உங்களை அதிகமா சிநேகிச்சுனீங்கன்னா தேவனுக்கு நீங்க பிரியமா வாழவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கலாம். நீங்க யாரை திருப்திப்படுத்துறதுக்கு ஓடுறீங்க? உங்க ஓட்டம் எதுல இருக்கு? உங்க இருதயம் மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்கான ஓட்டமா இருந்துச்சுன்னா மனுஷன் உங்களை சிநேகிப்பான். ஆனா ஆண்டு சொல்றாரு, என் நிமித்தம் நீங்கள் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பதான் நீங்க கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவே ஆரம்பிக்கிறீங்க. உலகத்திலும் உலகத்தில் உண்டா இருக்கிறவையிலும் நீங்கள் அன்பு கூறாதீர்கள்ன்றாரு. என்னப்பா இது? உலகத்து மேல நான் என்ன செய்யக்கூடாது? ரொம்ப நேசிக்கூடாது. அன்னாளுக்கு குழந்தை பெறாம போனதுக்கு காரணம் என்ன? அன்னால எல்கானா அதிகமா நேசிச்சான். அன்னாலும் யார் அதிகமா நேசிச்சா? எல்கானா நேசிச்சான். ஆண்டவருக்கு ஒரு நல்ல பழக்கம் தெரியுமா? அவரை விட யாருமே யாரையும் அதிகமா நேசிக்க கூடாது. நான் என் பிள்ளைய அதிகமா நேசிச்சேன்னா ஆண்டு பாப்பாரு, மகனே ரொம்ப பிள்ளைய நேசிக்கிற, இது எனக்கு பிடிக்கல. பிள்ளைய வெறுக்கிற அளவு செஞ்சிருவார். பிள்ளைய வெறுக்கிற அளவு செஞ்சிருவார். ஏன்னா நான் யாரை நேசிக்கணுமா? இயேசுவை மாத்திரம் நேசிக்கணும்.
அவருக்கு இன்னொரு பேர் சொல்ற செல்ஃபிஷ் காட். தன்னை மாத்திரம் அதிகமாய் உலகமே நேசிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தெய்வம். நீங்க இந்த உலகத்துல அவரை விட யாரையும் அதிகமா நேசிக்க கூடாது. ஏன் நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கு தெரியுமா? அதை இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்குங்க. ஆண்டோட ஒரு விஷயம் சொல்லுங்க, அப்பா உம்மை விட இந்த உலகத்துல நான் யாரையும் அதிகமா நேசிக்க மாட்டேன். இது வரைக்கும் என் மனைவியை நேசிச்சிருந்தேனா ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க. இது வரைக்கும் என் கணவனை நேசிச்சிருந்தேனா ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க. இது வரைக்கும் என் பிள்ளைகளை அதிகமா நேசிச்சிருந்தா ஒரு விஷயம் மன்னிங்க. இது வரைக்கும் என் சொத்துக்கள் அதிகமா நேசிச்சிருந்தா ஒரு விஷயம் மன்னிங்க. இது வரைக்கும் என்னையே நான் அதிகமா நேசிச்சிருந்தேனா ஒரு விஷயம் மன்னிங்க. எப்ப இந்த இருதயத்துல இந்த எண்ணம் வருதோ அப்பதான் நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கவே முடியும். அண்ணாள் அது வரைக்கும் எல்கானாவை மாத்திரம் நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தா. அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, நேசிக்க வேண்டியவரை நேசிச்சாதான் அற்புதம் நடக்கும். சொல்லுங்க, நேசிக்க வேண்டியவரை, நேசத்துக்குரியவரை என்னைக்கு நீங்கள் நான் நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் என் தடை உடை. பேதுரு சொல்றாரு, என்ன நேசிக்கிறையா? அதை கேட்ட உடனே பேதுரு கண்ணுல தண்ணியா வருது. என்ன நேசிச்சியா? என்கிட்ட வரக்கூடிய மேன்மையை நேசிச்சியா? பேதுரு நினைச்சாரு இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவா மாறிடுவாரு, நாமளும் ராஜ அரண்மனையில ஒரு உயர்ந்த இடத்துல போட விரும்பினாரு. ஆனா விஷயம் என்னாச்சு, இயேசுவை சிலுவையில் அடிச்சாங்க. பேதுரு ஓடி ஒளிஞ்சாரு. அப்பதான் மரித்து மரணத்தை ஜெயித்த இயேசு பேதுருக்கு முன்னாடி வருவதற்கு முன்னாக ஒரு வார்த்தை கேட்கிறாரு, பேதுருவே என்ன நேசிக்கிறாயா? அழுதாரு, அப்பா நான் உம்மை நேசிக்கல, உம்ம மூளை கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நேசிச்சேன், உம்ம மூளை கிடைக்கக்கூடிய நன்மையை நேசிச்சேன். அநேக நேரங்கள்ல நாம கூட இப்படித்தான் ஆண்டவர் நேசிக்கிறோம். ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறாரு, என்ன நேசிக்கிறாயா மகளே? அன்னைக்கு அண்ணா ஆளுக்கிட்ட ஆண்டவர் கேட்டாரு. ஏன்னா அண்ணால யாரு அதிகமா நேசிச்சா? எல்கான நேசிச்சான். 2 பங்கு 2 பங்கு 2 பங்கு. இன்னைக்கு நீங்க அப்பாவுக்கு பிரியமா நடந்தீங்கன்னா ஆண்டவர் பிரியமா நடக்க முடியாது. அம்மாவுக்கு பிரியமா இருந்தா ஆண்டவர் பிரியமா நடக்க முடியாது. உலகத்துக்கு பிரியமா இருந்தா தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது. இவைகள் எல்லாம் நீங்க அன்பு கூறுங்க, ஆனா தேவனை மட்டும் அதிகமா நேசிங்க. ஹல்லேலூயா. இப்ப அண்ணாளுடைய கற்பம் எதனால் தடைப்பட்டுச்சு? அவ உலகத்தில் உண்டானவைகளும் அதிகமாய் அன்பு கொண்டாள். தேவனை விட்டு தூரம் முடிவு பண்ணா. வாசிங்க தொடர்ந்து. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுத்தால் கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். யார் அடைச்சிருக்கா? கர்த்தரோ கற்பத்தை அடைத்திருக்கிறார். பாக்குறாரு, உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இருக்கிற தடைக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் உலகத்தின் நேசத்துல விழுந்து கிடக்கிறேன், உலகத்தின் இன்பத்துல, உலகத்தின் ஆசைகள்ல, உலகத்தின் தேவைகள்ல விழுந்து கிடக்கிறேன். ஆண்டவர் பார்த்தாரு, உன் ஆசீர்வாதத்தை தடுத்து வச்சிருப்பாரு. இந்த உலகத்துல ஒளியையும் இருளையும் படைக்கிற தேவன், நன்மையும் தீமையும் தருகிற தேவன். அவர் ஆளை அன்றி ஒருவனாலும் நமக்கு நன்மையும் தீமையும் செய்யவே முடியாது. அதை நல்லா தெளிவா நம்ம எப்பொழுது புரிஞ்சுக்கணும். வேற எங்கேயாவது நன்மை கிடைக்கும்னு நீங்க உலகத்துல பாக்குறேன், அப்பாவை தாஜா பண்ணா இதா கிடைக்கும், அம்மாவை தாஜா பண்ண இதா கிடைக்கும். நான் சொன்னேன், யாரை தாஜா பண்ணாலும் ஒண்ணு கிடைக்காது. தேவனுக்கு முழங்கால் போடு, சகலமும் உனக்கு கிடைக்கும். இந்த ரகசியம் ரொம்ப லேட்டா தான் அண்ணாளுக்கு தெரியுது. வெளிநாளுக்கு அதுக்குள்ள 2-3 குழந்தை பிறந்துருச்சு. பார்த்தா இனி எங்க தடன் கண்டுபிடிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இந்த உபத்திரவம் நல்லதுன்னு தாவீது சொல்ற ஒரு அனுபவத்தை பார்க்க. அப்பதான் நாம யாரு நமக்கு தெரியும். அநேக காரியங்கள் இல்ல, நம்ம எப்படின்னா கிடைச்சது போதும் சொல்லி அருவருப்பான வாழ்க்கைக்குள்ள கூட நம்ம இருந்த நாட்கள் உண்டு. அந்த சொல்லுவாங்க இப்படி ஒரு பழமொழி, வெந்ததை தின்னு விதி வந்தா போய் சேருவோம். எப்படிங்க இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறேன், மக வீட்டுல எதையோ போடுறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன், மக வீட்டுல எதையோ கொடுக்குறாங்க சாப்பிட்றேன், எப்படியோ போய் சேர வேண்டியா. ஆனா ஆண்டவர் அப்படி உங்களை படைக்கலையே.
தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்த தேவன், நீங்கள் நரைமுடி வயதிலும் நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவேன் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப சிறு வயதுல இருக்கும்போது இருந்த அபிஷேகம் ஒரு பெரிய தேவ திட்டம் வயசான பிறகு விலகி போயிருமோ? போகாது. ஆபிரகாமுக்கு போலையே, 100 வயசு ஆச்சு, குழந்தைய பெற கத்த கிருபை செய்தாரு. உயிரோடு இருக்கனாலாம் விசுவாசித்து தந்தையாவே வாழ்ந்து முடிச்சாரு. அல்லேலூயா. மோசே 120 வயசு ஆச்சு, கண் பார்வை குறையல, சரீரத்தில் பலன் குன்றி போல, ஏனென்றால் அவர் விசுவாசத்திலே நிலைத்திருந்தார். நீங்கள் நான் என்ன செய்யணுமா? ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தேவன் மேல வச்சிருந்த தரிசனத்தை பெருசா நினைக்கலாம். நாளாக 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 கத்தர் என்னமோ கர்த்தருடைய கை குறுகி போனது மாதிரி அவரால் என்னை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு வயசாயிடுச்சு, என்னால அவர் சொன்னாலும் செய்ய முடியாது. அதனால வேதம் சொல்லுது, உங்களில் 100 வயது சென்ற கிழவனும் வாலிபன் என்று சொல்லப்படும். நாம சூழ்நிலையை பார்த்து, நம்முடைய பலவீனத்தை பார்த்து, நம்முடைய வயதை பார்த்து தேவ தரிசனம் நம்மளை விட்டு தூரம் போயிருச்சுன்னு நினைக்கிறோம். 100 வயதிலேயே உங்களை பிள்ளை பெற்றெடுக்கிற பலன் தருகிற தேவன். அல்லேலூயா. அவ்வளவு பலனை தேவன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. ஆக தரிசனங்கள் நம்ம விட்டு ஒரு நாள் போகாது. இங்க அண்ணாளு இப்படி இருந்த நிலைமையினால யார் துக்கப்படுத்துறான்? ஒரு சக்களத்தை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். நல்லா இருந்துச்சுங்க. துக்கப்படுத்துறவங்களுக்காக நன்றி சொல்லுங்க. என்ன துக்கப்படுத்துறவங்களுக்கு நன்றி. என்ன துக்கப்படுத்துனதுனாலதான் நான் தேவனை தேடி ஓடி வந்திருக்கேன். நான் சந்தோஷமா இருந்தா என்ன செஞ்சிருப்பேன்? அங்கேயே இருந்திருப்பேன். 3 வேளை சோறு மூக்கு பிடிக்க தின்னு பாருன மாதிரி அங்கேயே இருந்திருப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்புக்குரிய சகோதரர் சொன்னாங்க, அவங்க பிள்ளைய நல்லா வளர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக, நல்ல நிலைமைக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க சொந்தக்காரங்க என்ன செய்வாங்கன்னா, டெய்லி காலையில போய் அவங்க வீட்டில் போய் கூட்டிட்டு வந்துருவாங்களா, இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து 3 வேளை வீட்டில் சாப்பாடு போட்டுருவாங்க. ஸ்கூலுக்குலாம் போகக்கூடாதா, படிக்க போகக்கூடாதா, அது செய்யக்கூடாது, உனக்கு என்ன சாப்பாடு தானே வேணும், செலவுக்கு தானே காசு, டெய்லி சாப்பாடு கொடுத்து செலவு காசு கொடுத்துருவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். அவங்க அம்மா எவ்வளவோ கெஞ்சுறாங்களாம், என் பிள்ளைய விட்டுருங்க, உன் பிள்ளைய நல்லா பாத்துக்கிறேன்பா, படிக்க விடல, நல்ல பழக்க வழக்கத்துக்கு விடல, வீட்டுல 3 வேளை சாப்பாடு, கையில சோறு, கையில காசு, கேட்கிற இடத்துக்கு போறதுக்கெல்லாம் அனுமதி, இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு குறிப்பிட்ட நாட்கள்ல வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. இப்ப அந்த பிள்ளைங்க ஒன்னுக்கும் பிரயோஜனம்லாம் போயிட்டாங்க. நீங்க நினைக்கலாம் உலகம் தருகிற சின்ன சந்தோஷம் உங்களை நிலையா இருக்குன்னு. ஆண்டவர் உங்களை கடினப்படுத்தினா, உபத்திரப்படுத்தினா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அன்னாலு எல்காவானோட அன்புலையே வாழ்ந்துடலாம் நினைச்சிட்டான். என்ன நினைச்சா? எல்கானா சொல்றாரு, உனக்கு 10 குமாரர்களை பார்க்கலாம் நான் உனக்கு மேலானவன் சொல்றான். பாத்தீங்களா? அப்ப எல்கானாவுடைய இருதயத்தை அன்னாளுக்குள்ள புகுத்துறான். இங்க உனக்கு பிள்ளை வேண்டாம், 10 குமாரர்களோட நான் உனக்கு போதுமானவன், உனக்கு 10 பிள்ளை பிறந்தா என்ன, நான் ஒருத்தனை 10 பிள்ளை சமன்றான். அநேக நேரங்களில் உலகத்தின் சந்தோஷம் தான். என்ன கடவுள் தேடி தேடி போற, அங்க போனா என்ன கிடைக்கும்? எல்லாம் இங்க கிடக்குது, இங்க இரு. பிசாசு இப்படித்தான் அவங்க இருதயத்தை வஞ்சிப்பான். எல்லாம் இருக்கு, என்கிட்ட இருக்கு. அங்க போனா காசு கிடைக்குமா, நான் காசு தரேன். அங்க போனா சந்தோஷமா, அந்த சந்தோஷத்தை நான் தர்றேன். இதெல்லாம் எவ்வளவு நாள் இருக்கும்? கொஞ்ச நாள். நம்ம பாக்குறோம், சிம்சோனு தெளிலாளோட மடியில படுத்துக்கிட்டு அப்படியே இன்பமா இருப்பாராம். அந்த இன்பம் ஒரு நாள் எப்படி ஆச்சுமா, சாகத்தக்கதாய் அவன் இருதயம் விசனப்பட்டது. அபிஷேகப்பட்ட மனுஷன், தேவ தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டிய மனுஷன், தேவ திட்டத்துக்கு நேரம் ஓட வேண்டிய மனுஷன் எங்க கிடக்கிறாரு? தெளிலாளோட மடியில படுத்துக்கிட்டு இன்பத்திலேயே கிடக்கிறாரு. அந்த உபத்திரவம் எப்போது தெரியுமா? அவ போட்டு அவனை அப்படியே இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அது சிம்சோனோட வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை, அவள் என்னை சாகத்தக்கதாய் என் இருதயத்தை என்ன செய்றா? விசனப்படுத்துறான். போய் தொலை. இது இன்பம் நினைச்சேன், கடைசியில் இதுதான் மகா பெரிய துன்பமா இருக்கு. அப்பதான் அன்னாளுக்கு ஒரு இருதயம் எதனால வந்துச்சு? பெண்ணினாலின் துக்கத்தினால அன்னாளுடைய இருதயம் எல்கானாவை பார்க்கல, கர்த்தரை நோக்கி பார்க்க வச்சுச்சு. உங்கள் தடைகள் மாற வேண்டும் என்றால் உலகம் உங்களை உபத்திரப்படுத்தும், அந்த உபத்திரவம் நல்லதுன்னு சொல்லுங்க. உபத்திரப்படுத்துறவங்களுக்கு நன்றி சொல்லுங்க.
நல்ல வேலைப்பா, நான் பாட்டுக்கு இங்கேயே இருந்திருப்பேன். நீ வந்து என்னை அடிச்சு அவமானப்படுத்தின பிறகுதான் தெரியுது எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனம். அவள் புருஷனாகிய எல்கானா ஆ, அவளை பார்த்து, ம். அன்னாளே ஏன் அழுகிறாய்? அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். இதை விட ஆறுதலான வார்த்தை. இந்த உலகம் தருகிற ஆறுதலை விழுந்துட்டேன்னு தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு ஏன் ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில தடையா இருக்கு தெரியுமா? உலக சந்தோஷம். உலக இன்பம் போதும் என்று பரலோகத்தை பார்க்காம இருக்கிறது தடை. நம்ம மேல இருக்க அபிஷேகத்தெல்லாம் உலகம் நம்மளை தடை பண்ணிக்கிட்டே இருக்கு. தேவ திட்டம் பெருசு. ஆபிரகாம் பாட்டு அவர் சொந்த ஊர்ல இருந்ததுதானா என்னவா இருப்பாரு? எந்த ஜாமான் செஞ்சிருப்பாரு? அந்த மரத்தை பொம்மையும் அதை இதை செஞ்சுட்டு அவர் பாட்டு பொன்னாடி பிள்ளை இருந்திருப்பாரு. அண்ணன் சொல்றாரு, உன்னோட அபிஷேகம் வீணா போயிடும், உன் ஆசீர்வாதம் வீணா போயிடும், கிளம்பு. கிளம்பி போய்கிட்டே இருக்கிறாரு. உங்க அப்பா சொல்றாரு, இல்லடா வேணான்டான்றாரு. ஊர் என்ற தேசத்திலே அவங்க அப்பா மறிக்கிற வரைக்கும் ஆண்டவர் உட்கார்ந்துட்டார். செத்து போயிட்டான பாரு, அப்பா செத்து போயிட்டான். உங்க தரிசனத்துக்கு உங்க மேன்மைக்கு யாரெல்லாம் தடையா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒண்ணு விளக்குவாரு, இன்னொன்னு என்ன செய்வாரு? போட்டு தள்ளிடுவாரு. நல்லா தெரிஞ்சுங்க, தேவன் பெரியவர். உங்க அபிஷேகத்தை தடை பண்ற 2 மனுஷங்கள் என்ன செய்வாரு? ஒண்ணு விளக்குவாரு, இல்லைன்னா போட்டு தள்ளிடுவாரு. ஊர் என்ற தேசத்துல ஆபிரகாமுடைய தகப்பன் மறிச்சு போனாரு. சரி, அதுக்கப்புறமா அது ஆபிரகாம் அடுத்த கடத்துக்கு போவார். பார்த்தனா அவர் பாக்குறாரு, ஆண்டவர் சொல்றாரு, கடற்கரை மணலத்திலேயே ஒன்று சந்தை பெருக பண்ணிவிட்டாரு. இவருக்கு ஆபிரகாமுக்கு விசுவாசி தந்தைக்கு எப்படி விட்ட நிலைமை. அவர் கொஞ்ச நாள் போறாரு, என் வீட்டிலே வளர்ந்த எலியேசரை நான் பிள்ளை ஆக்கிக்கிறவா? அது உனக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்காரன்டா, உனக்காக கொடுக்கப்பட்ட மனுஷன்டா. அப்படின்னா எங்க அண்ணன் பையன் இருக்கிறாரு ஒருத்தர் லோத்து, அவனை எடுத்துக்கிறவா? கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம் லோத்து விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க தொடங்கினார். ஒண்ணு போட்டு தள்ளினார், இன்னொருத்தர பிரிச்சுட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன் தெரியுமா? இவங்கெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை. நீங்க நினைக்கிறீங்க இது இருந்தா போதுன்னு, தேவன் உங்களுக்கு உயர்ந்த இடத்த வச்சிருக்கிறாரு, மேலான இடத்த வச்சிருக்கிறாரு. இந்த நாள்ல அந்த 2 காரியத்தை இப்ப எல்கானா போய் அப்படியே அண்ணாள்கிட்ட போய், ஏன் அழுகிற, ஏன் வேதனைப்படுற, ஏன் சஞ்சலப்படுற, ஏன் விசனப்படுற? 10 குமாரர் பார்க்கல நான் உனக்கு அதிகம் அல்லவா? நான் போதாதா? உனக்கு எதுக்கு பிள்ளை? அண்ணாள் இருதயம் சந்தோஷப்பட்டுச்சா? ஏன்னா தெரிஞ்சு போச்சு, உலகத்துல உனக்கு நன்மை கிடையாது. உலகத்தை உண்டாக்குன தான் உனக்கு நன்மை இருக்கு. உனக்கு தடையே உலகம்தான். உன் மேன்மையை தடுக்கிறதே உலகம்தான். உன் உயர்வை தடுக்கிறது உலகம்தான். ஒரு நாள் எனக்கு நேரத்தை சம்பவத்துல நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த கம்பெனி ஓனருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்லுவாரு, உனக்கு என்ன வேணும் இந்த கம்பெனி யூஸ் பண்ணிக்கோ, உனக்கு எல்லாமே ஓகேன்னு. அதே போல அந்த நாட்கள்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எனக்கு ரொம்ப அந்த கம்பெனில மரியாதை இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு அன்புக்குரிய சகோதரி என்கிட்ட வந்தாங்க. தம்பி, நான் உன்கிட்ட ஒரு பேசணும். நான் சொல்லுங்கக்கா, என்னக்கா? நான் உன்னை சொல்லவா? சொல்லுங்கக்கா. அவங்க ஆண்டவர் அறியாதவங்க தான். ஆனா அந்த மனுஷன் சொன்னாங்க, தயவு செய்து இந்த கம்பெனி வெளியில போயிரு. ஏங்கா? இந்த கம்பெனில நல்லா பாத்துக்கிறாங்க, ஓனரு எனக்கு ரொம்ப பிரியமா நடந்துக்கிறாரு, நான் என்ன கேட்டாலும் தர்றாங்க, இங்க நான் ராஜா மாதிரி இருக்கிறேன் அப்படின்னா. இல்ல தம்பி, உன் மேல பெரிய காரியம் இருக்கிறத நான் பாக்குறேன். நீ இங்க இருந்து வெளியே போனா ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு போயிருவேன். அவங்க சொன்னாங்க, இந்த அக்கா என் மேல வெறுப்புலதான் சொல்றாங்க போல இருக்கு அப்படி நான் நினைச்சேன். திரும்ப வந்தாங்க, நான் சொல்றேன் தயவு செய்து நீ வெளியே போ. கர்த்தர் நல்லவர். நான் வெளியே வந்த பிறகுதான் ஒரு நாள் அந்த ஓனர் என்ன சந்திச்சு பேசினாரு, நீ எங்கனா கூட இருப்பேனச்சே, உன்னை கடைசி வரைக்கும் என் கூட அடிமையாக்கி உன்னை எனக்கு வேலைக்காரன் வச்சுக்கலாம்ச்சே, நீ வெளியில போயிட்டு. அப்போதான் எனக்கு தெரியும், நல்ல வேலைடா, நம்ம உலகத்துல இருக்க சந்தோஷம் போதுன்னு நினைச்சுதான் கர்த்தர் யாரை கொண்டு பேசி நம்ம வெளியே கொண்டு வந்துருவாரு. அல்லேலூயா. ஆக நமக்கு நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறவங்க என்ன செய்வார்? முடிச்சிருவாரு. அப்படி இல்லைன்னா விளக்கிடுவாரு. இங்க பாக்குறான், அண்ணாள் ஆறுதல் அடையும்படியாக எல்கானா அப்படியே வார்த்தையை கொட்டுறாரு, கவலைப்படாத, நான் இருக்கிறேன், நீ இருக்கிற. யாராவது உங்கள்கிட்ட எந்த வார்த்தை சொன்னா நம்பாதீங்க. நான் இருக்கிறேன்னு சொன்னா நம்பவே நம்பாதீங்க. அதுதான் பிசாசு, அதுதான் ஆசீர்வாதத்துக்கு தடை.
இந்த உலகத்துல இந்த வார்த்தையை தெரியாம தான் நிறைய பேர் இந்த வார்த்தையை நம்பி நம்பி போய் ஏமாத்திட்டு இருக்காங்க. நேற்று இருந்து ஒரு ஊழியர் சந்திச்சேன். 30 வருஷம் ஒரு ஊழியத்துல இருந்தாரு. அந்த ஊழியத்துல நடந்து தொடங்கணும்னு சொன்னாரா, எதுக்கும் கவலைப்படாத, எதனால நான் உன் கூட இருப்பேன் சொன்னாரா. இப்ப எப்படி இருக்கிறீங்க? அவர் செத்து போயிட்டாரு, நான் தனியா இருக்கிறேன். அதுல மனுஷனை நம்பி பின்னாடி போனீங்க, நிற்கதி தான். அண்ணாலு எல்கானாவை நம்பி நம்பி கடைசியில ஏமாத்து போனா. எல்கானா ஆறுதல் கொடுத்து 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 பார்த்தாரு, முடியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உண்மையாவே நிறைவேறும்னா உங்களுக்கு பிரியமானவங்களுடைய வார்த்தை ஆண்டவர் மட்டுப்படுத்தி ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாரு. ஏனென்றால் தரிசனம் பெருசு. ஹல்லேலூயா. வாசிங்க. சீலோவிலே சீலோ. அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாக ஏழு கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டியிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே. அதுக்கு முன்னாடி எங்க அழுதா? எல்கானாட்ட அழுதா. இப்ப எங்க அழுகிறா? ஆலயத்துல. நீங்க அழ வேண்டிய இடத்துல அழுகணும், ஆறுதல் பெற வேண்டிய இடத்துல ஆறுதல் பெறணும். அவர் தான் உலகத்தையும் உங்களுக்கும் அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா. பார்த்தா நீ பிள்ளை கொடு இல்ல நான் செத்து போறேன்னு எல்கானாட்ட கேட்டு பார்த்தா, எல்கானா சொன்னார், கர்த்தர்லப்போ கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறார், நான் என்னப்பா செய்வேன்? ஏன்டா இந்த ரகசியத்தை ஏன்டா இவ்வளவு நாள் லேட்டா சொல்ற? நம்ம வாழ்க்கையில இதுதான். தேவன் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர். உங்கள் வாழ்வின் தடைகளை மாற்றுகிற தேவன் உங்களுக்காக காத்திருக்கிறார். ஒரே ஒரு விஷயம் ஆண்டவர் நோக்கி நீங்க கேட்டு பாருங்க, எப்பா நான் இனி யாரை நம்பல, யாரு பின்னாடி போல. ஆசீர்வாதம் உலகம் தராது, ஆசீர்வாதம் உலகத்துல இருக்கிற தரமாட்டான். எனக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவ சமூகத்துல நான் அழுது சந்தோஷத்தோடு பெற்றுக்கொள்ள போறேன். அண்ணால் அழுக ஆரம்பிச்சா. அன்றைக்கு அழுதா அழுதா அழுதா. ஏலியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. அண்ணா சொன்னா, கர்த்தர் என்னை நினைத்தள்ளினார். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அந்த நினைவு அண்ணனுக்கு போகுது. என் புருஷன் நினைச்சது போதுன்னு நினைச்சேன், என் புருஷன் கூட இருந்தாலே போதுன்னு நினைச்சேன். அநேக நேரங்கள் இப்படித்தான். நீங்க மட்டும் இருந்தா போதுங்க. அது கொஞ்சம் எப்ப வெளியே கிளம்பி போவீங்க? ரொம்ப நேரம் இருந்தீங்க, போர் அடிக்குது. ஆனால் இயேசு உங்களுடன் தான் தேனிலும் அதிகமான அமுதமும் தெவிட்டாத இன்பமுமா இருப்பார். அவரை 10 நிமிஷத்துல நம்ம மார்த்தாள் மரியாதை போயிடலாம். இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்துக்குள்ள போறாரு. போன உடனே அங்க ஒரு வீடு, அந்த வீடு தான் மார்த்தாள் மரியாதை வீடு. இயேசு வந்ததை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். நம்ம வீட்டுக்கு யாராவது வந்துட்டா நம்ம என்ன செய்வோம்? நேரம் ரொம்ப விருப்பமான வந்துட்டா என்ன வேணும்னு சொல்லி எடுத்து உபசரிப்போம். ரொம்ப பெரிய விஷயம், அது நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை விட ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? அவங்க வந்தவொன்னு அவங்க கூட நின்று அவங்களோட அன்பு விழாவி அன்பை குறிச்சு பேசி அவங்களை விசாரிக்கிற விசாரணை இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். அங்க மார்த்தாள் வீட்டுக்குள்ள போற, அடுப்படிக்குள்ள போய் ஐயோ ஏதாவது செய்யணுமே சொல்லி இருக்கிறது அதை செய்யறா, இதை செய்யறா, இதை செய்யறா, அதை செய்யறா, என்னமோ செய்யறா. கூட இருந்தா தங்கச்சி தேடுறா, எங்க ஆளை காணா. அவ எங்க இருக்கா? இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து, அப்பா என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்களே, என்ன தேடி வந்திருக்கிறீங்களே, எனக்கு ஏதோ செய்ய போறீங்க, என் வாழ்க்கையை மாத்த போறீங்க, உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறது பார்த்து உட்காந்துருக்கான். மார்த்தாள் வர்றா, நான் சாப்பாடு செய்ய போறேன். அழிஞ்சு போற சாப்பாடு வேணாம், என்னை தேடி வந்திருக்க, உன்னை பாரு. அல்லேலூயா. அன்றைக்கு இயேசுவோட பாதத்தை பிடிச்சுக்கிட்டு இருந்த மரியாளை கர்த்தர் நேசிச்சார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் உங்க தடைகள் மாறணும்னா அவர் சமூகத்துக்கு வரணும், அவ்வளவுதான். அந்த அண்ணாளுக்கு அந்த நினைவு வந்துச்சு. வாசிக்க தொடர்ந்து. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமும் கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று ஏழி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றார். அதற்கு அன்னாள் பிரயுத்திரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. ஆமென். அப்பா சொல்றா, நான் யார்கிட்டயோ சந்தோஷத்தை தேடி போனேன், ஆனா சந்தோஷம் எந்த மனுஷன்டே இல்ல.
இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை புரிஞ்சுக்கிற என்னைக்கு நீங்க தயாராயிட்டீங்களோ அன்னைக்குதான் கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கவே ஆரம்பிக்கும். சொல்ற மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. காசு இருந்தா சந்தோஷம் வரும், பிள்ளை இருந்தா சந்தோஷம் வரும், புருஷன் இருந்தா சந்தோஷம் வரும், சொத்து சுகம் இருந்தா சந்தோஷம் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காருக்கு போதுமான அளவு சொத்து இருக்கு. ஆனாலும் என்ன அவருக்கு இன்னும் ஆசை போத்தல. இன்னும் அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறதுக்கு அந்த சொத்து மேல ஆசை ஆசை ஆசை. நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு உரியது இல்லாத ஒண்ண நீங்க ரொம்ப தேடுனீங்கன்னா இருக்கிறது இழந்து போயிருவீங்க. அல்லேலூயா. நீங்க கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. தேவன் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவு. அவ புரிஞ்சுக்கிட்டா எல்கானா கிட்ட சந்தோஷம் இல்ல. எல்கானாவால என்ன முழுவதும் சந்தோஷம் வச்சுக்க முடியாது. என்ன உண்டாக்குனவட்ட போய் என் இருதயத்தை ஊற்றுகிறேன்னு சொல்லி வாசிங்க அந்த வசனம். நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். எங்க ஊத்துனா? தேவ சமூகத்துல. நீங்க தான்பா எல்லாத்தையும் செய்ய முடியுது ரொம்ப லேட்டா தெரிஞ்சுக்கிட்டேன். என் தடைய உடைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்தான் இயேசுன்னு ரொம்ப லேட்டா தெரிஞ்சுக்கிட்டேன். யாரெல்லாம் லேட்டா தெரிஞ்சுக்கிட்டோம்? நீங்கள் நானும் கூட தான். யார் யாரையோ தேடி போனோம் உதவி செய்வாங்கன்னு, யார் யாரோ நம்மளை உயர்த்துவாங்கன்னு, யார் யாரோ கூட வருவாங்கன்னு நினைச்சான். சொன்ன உடனே அவங்கள கழட்டி விட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் யாரை அதிகமா நேசிச்சாலும் அவங்க என்னை விட்டு போயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க. அதுன்னு அவரை விட அதிகமா யாரையும் நேசிக்காதீங்க அப்படி சொன்ன பிறகுதான் இன்னைக்கு அவங்க கூட இருக்கிறவங்க உயிரோட இருக்கிறாங்க. இல்லையா? நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க தேவையில்லாத காரியத்தை நினைச்சீங்கன்னா ஆண்டவர் அதை எடுத்து போட்டுவாரு. காரணம்னா உங்க மேல இருக்க திட்டம் பெருசு, நோக்கம் பெருசு. அதை புரிஞ்சுக்கணும் தான் ஆண்டவர் இந்த நாள்ல கொண்டு வந்திருக்கிறாரு. இல்லையா? யாருக்கா வாழ்றீங்க? கேட்டவனே சொல்றாங்க, என் பிள்ளைக்காதான் வாழ்றேன். கண்டிப்பா சொல்றேன், அந்த பிள்ளை உங்களை விட்டு பிரிஞ்சிடும். சொல்லாதீங்க, நான் இயேசுக்கா வாழ்றேங்க. அந்த பிள்ளை நாய்க்குட்டி போல உங்க கூடயே இருக்கும், கூட உங்களை விட்டு ஒரு நாள் போக. இப்ப அண்ணாள் சொல்றா, என் இருதயத்தை உள்ளுக்குள்ள ஊத்துறான், உள்ளதெல்லாம் ஊத்துறான். என்னெல்லாம் சொல்லிப்பா சொல்லுங்க, புலம்புமா. அப்பா எல்கானாவை மட்டும் நம்பினேன், அவர் தான் எல்லாரும் நம்பினேன். அவர் சொன்னாரு, என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு. இந்த உலகம் ஒத்துக்காதுங்க. உண்மையான விஷயம். தான் கூட இருக்கிறவங்க தன்னை விட்டு போயிடக்கூடாதுக்காக பொய்யான வாக்குறுதி கொடுப்பாங்க. எப்படி தெரியுமா? நான் உனக்காக எல்லாத்தையும் தருவேன், அந்த நிலாவை பிடிச்சு கொடுப்பேன், அந்த வானத்தை பிடிச்சு கொடுப்பேன், அதை கொடுப்பேன். இது எதையும் நம்பாதீங்க. இவங்களால என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. நீங்க அவங்கள நம்பி அவங்க காலை பிடிச்சு கெஞ்சி நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா அவங்களையும் இழந்துருவீங்க, அவங்க கிட்ட இருந்து வர நன்மையும் இழந்துருவீங்க. வாசிங்க. உம்முடைய அடியாளின் பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றான். அதற்கு ஏலி, சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் முன்னாடி யார்கிட்ட கேட்டாவ? எல்கானாட்ட கேட்டா. இப்ப யார்கிட்ட கேக்குறா? இஸ்ரவேலின் தேவனிடத்தில். நம்ம யார்கிட்ட கேட்கணும்? வாசிங்க யோவான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15. இந்த கேட்க வேண்டியவட்ட கேட்டா மட்டும்தான் கிடைக்க வேண்டியது சரியா கிடைக்கும். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுத்திருக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். என் ஜெபத்தை அவர் கேட்டிருக்கிறாரு, கேட்பாரு அப்படின்னு நீங்க நம்பணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வாசிங்க. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமே, ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென், ஆமென். நீங்க கேட்க வேண்டிய இடத்துல கேட்டாதான் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். சில சொல்லுவாங்க, திறக்காத கதவை ஏன்டா தட்டுற? அதான் திறக்காது இருக்குல்ல. வெளிப்படுத்த 3 சொல்லுகிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பு வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது, ஏனென்றால் அவர் நமக்காக கதவை திறந்து வைத்திருக்கிறார். அவருடைய வாசல் வழியா உட்பிரவேசிக்கிறவன் அவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார் என்பதை உணர்வோடு கடந்து போகணும். இந்த வார்த்தை சொல்லுது, நீங்க ஜெபிச்சா நிச்சயமா அவர் தருவார். ஜெபிக்க தொடங்கும் போது நீங்க யார்கிட்ட ஜெபிக்கிற தெரிஞ்சுக்கணும். நீங்க நம்ம அநேக மனுஷங்கள்ட்ட போய் நம்ம வாழ்வில் முன்னேற்றத்துக்காக, நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் தீர்வுகளுக்காக ஓடுறோம். நமக்கு ஒரே ஒரு இடம் தான். எந்த இடம்?
அண்ணால் கண்டுபிடிச்ச ஒரு இடம் எந்த இடம்? இஸ்ரவேல் தேவனுடைய சமூகம். இதுதான் தடையை மாற்றம். இந்த தடையை மாற்றுறதுக்கு நான் நினைக்கிறேன், எல்கானா கல்யாணம் பண்ண உடனே அண்ணாளுக்கு இந்த நினைவு வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் இயரே குழந்தை வந்திருக்கு. அப்பையும் எல்கானா நம்ப வைக்கிறான். என்ன நம்ப வைக்கிறாரு? அண்ணாளு நீ என்ன நம்பு, நான் எப்படி பாரு, பெடிநாளுக்கு பிள்ளை கொடுத்தேன், உனக்கு கொடுக்க மாட்டேனா? பெடிநாளுக்கு பாரு, முத பிள்ளை கொடுத்துட்டேன், ரெண்டா பிள்ளை கொடுத்துட்டேன், மூணா பிள்ளை கொடுத்துட்டேன், உனக்கு ஒரு பிள்ளை கொடுக்க மாட்டேனா? இந்த உலகம் இப்படித்தான் உங்களை நம்ப வைக்கும். அந்த பிள்ளை செஞ்சு உனக்கு செய்ய மாட்டேனா? அவனுக்கு கொடுத்து உனக்கு கொடுக்க மாட்டேனா? ஏய், இவே உனக்கு கொடுக்கல, அவர் கொடுக்க சொன்னதுனால உனக்கு கிடைக்குது. அதான் ஆபிரகாம் சொல்றாரு. சோதம் ராஜாவன் சொல்றான், இங்க வர என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ, ஆனா லோத்துவையும் அந்த ஜனத்தை மட்டும் கொடுன்னு. ஆபிரகாம் சொல்றாரு, டேய் உன் பாதரட்சை கூட வேணாம், அதுல ஒரு வார் கூட வேணாம், ஏனண்டா எனக்கு தெரியும் எங்க இருந்து ஒத்தாசை வரும்னு சொல்றாரு. பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதுதான் உணர்வு. மனுஷன் கொடுத்து நான் அந்த வார்த்தை சொல்றாரு ஆபிரகாம், நீர் என்னை ஐஸ்வர்யனுக்கு என்று நான் சொல்லாதபடிக்கு உலகம் உங்களுக்கு உதவி செஞ்சுச்சு, இவனாலதான் இதை பெற்றுக்கொண்டேன், இவன் கொடுத்ததுனாலதான் வாழ்றேன் நீங்க சொல்லிட்டு வச்சுக்கலேன், அது கர்த்தரை அவமானப்படுத்த சமானம். ஆனா உலகம் கடைசி வரைக்கும் உங்களை நம்ப வைக்கும். பிசாசானவன் 40 நாள் இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணி முடிச்ச உடனே நேர கொண்டு பூமி முழுவதையும் நான் உனக்கு தர்றேன். உடனே ஆண்டவர் அதை நம்பினாரா? அவரு தெரியும் அப்பாலே போ சாத்தானே, கர்த்தருடைய எதிரா பூமி எல்லாம் அவர் நினைச்சாதான் நமக்கு தர முடியும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கு பெற்றுக்கொண்ட ஒவ்வொன்றும் யார் கொடுத்தது? தேவாதி தேவனாய் கர்த்தர் கொடுத்தது. ஒரு மனுஷன் கொடுத்து அந்த மனுஷனை பெருமை பாராட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த இருதயத்திலிருந்து எடுத்து போட்டுருங்க. அல்லேலூயா. ஆமா, அந்த வசனம் திருப்பி வாசிக்கல, 15 வசனம், யோவான் 18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யாதன் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். உலகத்தை ஜெயிக்கிறது. தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிக்கிறான். அந்த வசனம் வாசிங்க, 15 வசனத்தை திருப்பி வாசிங்க. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய. 15. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம். நம்ம கேட்கும் போதே ஒரு தீர்மானத்தோட போடும், ஆண்டவர்ட்ட நிச்சயம் அவர் எனக்கு கொடுப்பாரு, என் தடை மாறும். என்னெல்லாம் தடை? பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில பிரதானமான தடை தெரியுமா? பிரதானமான தடை கர்த்தர்கிட்ட போறதுதான் பிரதானமான தடை. உலகம் உங்களை நம்ப வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த நம்பிக்கையிலிருந்து வெளியே வர்றது பெரிய போராட்டம். நீங்க நல்லா இருந்தாலும் போராடுவாங்க, நல்லா இல்லைனாலும் போராடுவாங்க. அதை மாற்றுகிறதுக்கு நீ ஒன்னே ஒன்று, அப்பா இன்றைக்கு நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், உம்முடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு ஏற்பட்டிருக்க தடையை உடைங்க. அவர் சமூகத்துக்கு வந்தா எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்குற தடை. இங்க வரு, எங்க வேணா போ, எங்க போகாத, தேவன்கிட்ட போகாத. இன்னைக்கு சுவிசேஷத்துக்கு ஏன் தடை தெரியுமா? ஏன்னா ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவங்க தேவனுக்குரியவர்களை மாறிடுவாங்க. பிசாசு ஒண்ணும்லாம் போயிடுவான். அதனால பிசாசு என்ன செஞ்சாலும் விட்டுருவான். நீங்க பக்கத்துல போய் பிரியாணி கொடுங்க வாங்கிக்கிடுவாங்க, பக்கத்துல போய் கேக் கொடுங்க வாங்கிக்கிடுவாங்க. ஆனா இயேசு சொல்லுங்க, இங்க வருங்க, அது மட்டும் வேண்டாம். ஏன்னா பிரியாணி கொடுத்த இயேசு மூலம் பிரியாணி கிடைச்சா அதை வாங்கிக்கிறீங்க, இயேசு மூலம் தான் கேக் கிடைச்சா வாங்கிக்கிறீங்க, இயேசு மட்டும் வாங்காது. அதுதான் தடை. பிசாசுக்கு நல்லா தெரியும், இவன் ஒரே ஒரு தடவை தேவனை தேடி போயிட்டா அவன் தடை உடைக்கப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம இருதயமோ உலகத்தை சார்ந்து ஓடிக்கிட்டு இருக்க ஓட்டத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்க விரும்புகிறார். எடுத்துக்கொள்வோம் யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி. அநேக காரியங்களை நம்ம தேவனுக்குரியவர்களா மாற்றப்படுவதற்கு உலகம் தன் தந்திரத்தினாலே அதை என்ன செய்ய வஞ்சிச்சு வச்சிருக்கு. ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது தெளிவா ஒரு வார்த்தைக்கிறான், தேவன் உன்னிடத்தில் ஏதாயிலும் ஒன்றை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரா? தடை செய்திருக்கிறாரா? தடை இருக்கும். சில தடையை தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. ஏன்னா அது குறித்த நாள்ல கொடுக்கறதுக்காக. பிசாசு என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை உடைக்கணும் தான் நம்மளோட போராடுவோம். ஆமா, நீங்க தோட்டத்தில் எல்லாவற்றையும் புசிக்கலாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது? தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தை கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது. அங்கதான் ஆண்டவர்
உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து வச்சிருக்கான்னு சொல்லி பொல்லாதவே பொல்லாதனால் தூண்டப்பட்டு தேவ அன்பிலிருந்து விலகி போன ஒரு அனுபவத்தை பார்க்க. இந்த உலகம் என்ன செய்யும்னா இயேசுவோட மேலா தன்னை காண்பிச்சுக்கிறது. வாசிங்க யோசுவா 6:1 தொடங்கி. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஆமென். ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எரிகோ எப்படி இருந்துச்சா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. நீங்க எரிகோவை கடந்தாதான் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ள முடியும். இன்னைக்கு அநேக தடைகள் நமக்கு இருக்கிறதே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கு. பிரச்சனை என்னன்னே தெரியாமலே பிரச்சனைக்குள்ள வாழ்ந்து வாழ்ந்து சில சொல்ற ஒரு காரியம் நினைக்கிறேன், இப்படியே வாழ்ந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ்ந்து முடிச்சிடலாம். இல்லைங்க, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் ஏங்கிக்கிட்டு இருக்கு. உங்க மேல இருக்கிற தேவ திட்டம் உங்கள்ட்ட இருந்து வெளிப்படணும் ஆண்டவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க விசுவாசிச்சு பாருங்களேன், தேவனால் அதை செய்ய முடியும். அன்றைக்கு எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்ய முடியாது, முன்னாடி போக முடியாம தடையா இருக்கு. வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். ஆமென். நீங்க உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைய பொதுவா எப்படி சொல்லுவாங்க, நாய் துரத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா ஓடிடுவீங்க. ஒரு நிமிஷம் நின்று பாருங்க, நாய் என்ன செய்ய, அது நின்றும். பிரச்சனையே அப்படித்தான். நீங்க அது துரத்துன்னு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். முதல்ல நில்லுங்க, நிதானிங்க, உங்க மேல இருக்க தேவ திட்டம் அபிஷேகம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுடைய சத்ருவை உங்களால எதிர்க்க முடியும். இது தெரியாம ரொம்ப நாள் நினைச்சேன், நாய் துரத்துன்னு ஓட ஆரம்பிச்சேன். நான் ஓட ஆரம்பிச்சா அது ரொம்ப வேகமா ஓடுது. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், ஆகா பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் ஆண்டு சொல்றாரு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்றாரு. ஓடல. இப்பெல்லாம் நாயை பார்த்தா நான் ஓடுறது கிடையாது அப்படின்ற அப்படின்னா அது ஓடிடும். அல்லேலூயா. ஆக தேவனுடைய திட்டத்தை புரிஞ்சுக்க விடாம உலகம் என்ன செய்யுமா, உங்களை ஒரு ஓட்டத்துக்குள்ள விரட்டிக்கிட்டே இருக்கும். எதையா செய்ய, எதா செஞ்சுக்கிட்டே இரு, சும்மா இருக்காது. அதை செய்ய, இதை செய்ய, இதை செய்ய. இல்ல, எனக்கு ஏன் நீ ஆர்டர் போடுற? உனக்கு என் மேல என்ன அதிகாரம் இருக்கு? ஆண்டவராக இயேசு சிலுவையில் அடிக்க போறதுக்கு முன்னாடி பொந்திய பிலாத்து கேட்கிறான். என்ன கேட்கிறான்? இங்க பாரு, உன் குற்றத்தை என்னன்னு சொல்லு, என்னால உன்னை விடுவிக்க முடியும், எனக்கு அதிகாரம் இருக்கு. உடனே ஆண்டவர் அது வரைக்கும் அமைதியா இருந்தாரு. ஒரு வார்த்தை பேசல, ஒரு வார்த்தை பேசாரு. அப்ப சொல்றாரு, பரத்திலிருந்து ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் என் மேல் உனக்கு அதிகாரம் கிடையாது, போ. அப்பதான் பிலாத்து அமைதியாரு. நான் சும்மா பிசாசு இப்படிதான் சொல்லுவான், இங்க ஒரு நான் நினைச்சா உனக்கு என்ன வேணா தர முடியும். நீ தைரியமா சொல்லுங்க, என் தேவன் எனக்கு முன்குறித்ததை உன்னால தடுக்கவும் முடியாது, உன்னால எடுக்கவும் முடியாது. ஏனென்றால் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடித்திருக்கிறார். இந்த இருதயம் தாங்க உங்க தடையை உடைக்கும். பெரிய தடை, மழை போல தடை. நீங்க நினைக்கிறீங்க மழை போல என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மழை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா. பிரச்சனை வந்த உடனே நம்ம என்ன செய்ய தெரியுமா, யாரையா தேடுவோம், எங்கேயாவது ஓடுவோம். நான் ஒன்னே சொல்லுங்க, தேவ சமூகத்துக்கு எங்கேயே ஓடாத. எவ்வளவு பெரிய பிரச்சனை, இன்னும் 10 நிமிஷத்துல உயிர் போயிருமா, கவலையே படாத. பெரிய டாக்டர் போன் அடிக்காத, உலகத்துல பெரிய பெரிய ஆட்கள் தேடி ஓடாத. முடிஞ்சா வீட்லயே முழங்கால் போடு, இல்லைன்னா எனக்கு போனை போடு, 2 பேரும் சேர்ந்து ஜெபிப்போம். அற்புதம் பரத்துல இருந்து இறங்கி வரும். அல்லேலூயா. இந்த பதஷ்டம் தான் நிதானத்தை இழக்க வைக்கும். இந்த போராட்டம் உங்களுக்குள்ள இருக்க தேவ திட்டத்தை மறக்க வைக்கும். யோசேப்பு சிறைச்சாலையிலையும் அபிஷேகத்தை விட்டு விடல. அதனாலதான் ராஜ அரண்மனைக்கு கொண்டு போனாரு. உங்க அபிஷேகத்தை நீங்க மறந்துடாதீங்க. உங்க அபிஷேகம் மறந்தா அது ஒரு பெரிய தடையா மாறிடும். இங்க எரிகோ கோட்டைக்கு முன்னாடி இருக்க ஒரு பெரிய சூழ்நிலை, கர்த்தர் சொல்றாரு, நான் ஒப்பு கொடுப்பேன்.
உங்க சூழ்நிலை எல்லாம் எதிரா இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாம் உங்களுக்கு எதிரா செயல்படலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன்னு. அடிக்கடி இந்த வாரம் சொல்லுவான், சூழ்நிலையை பார்க்காத, சூழ்நிலை உண்டாக்குனவர் பாரு. சூழ்நிலை எதிராத்தான் இருக்கும். எதிரா இருந்தா தான் உன் கூட இருக்கிறவர் யாருன்னு உனக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. 4:5. 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தோணியிடும் போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போது ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவர்கள் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். நீங்க உங்க தடைகள் உடைக்கிறதுக்கு தேவ சமூகத்துல வந்து வேண்டிக் கொள்ளணும். 2வது துதிக்க ஆரம்பிங்க. எந்த வேலையிலும் துதிக்கணும், எல்லா வேலையிலும் துதிக்கணும். நெருக்கத்திலையும் துதிக்கணும், சந்தோஷத்திலும் துதிக்கணும், எந்த இடையில் மத்தியிலும் நீங்க துதிக்கணும். துதிக்கிறது தேவனை மையப்படுத்துது. சிங்க கபில தானியேல் தூங்கி கொண்டிருந்தார், அப்படியா இருக்கு. சிறைச்சாலை பவுலும் தூங்கி கொண்டிருந்தார், அப்படியா இருக்கு. எப்படி இருக்கு? துதித்து கொண்டிருக்க. சங்கிலி கட்டிருக்குமா? அந்த சங்கிலி எப்படி தெரியுமா? நீ நல்லா தெரிஞ்சுங்க. பவுலை குறித்து அந்த சிறைச்சாலை குறித்து நான் வாசிக்கிறேன். அந்த அந்த ஆராய்ச்சி புத்தகத்துல 2 கையையும் கட்டியிருப்பாங்க, 2 காலையும் கட்டியிருப்பாங்க. நம்ம துதிச்சா எப்படிமா? எந்திரிச்சு நிக்கணும். அங்க பவுலால எந்திரிக்க முடியாது. ஏன்னா அது குட்டி அறை, முழங்கால் அளவுதான் போட முடியும், உயரமாவும் இருக்க முடியாது. அதுக்குள்ள காலை முடக்கி கையை கட்டிட்டாங்க. சங்கிலில 2 கையும் கிடையாது, காலையும் கட்டிட்டாங்க. அசைக்க முடியாத மேல நிக்குது. கட்ட வேண்டியது கட்டல. எதை கட்டணும்? வாயை கட்டல. வாயில கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சு. துதிக்க ஆரம்பிச்சாரு. கட்டுக்கள் உடைந்தது, சிறைச்சாலை கதவுகள் திறந்தது, கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. தடைகள் உடைக்கணும்னா துதிக்கணுங்க. அண்ணால் பார்த்தா எல்கானாட்ட விஷயம் இல்ல, எல்கானா உண்டாக்குன தேவன் விஷயம் இருக்கு நம்பினா, அங்க போனா வேண்டுதலை வச்சா தடை மாறினது. அல்லேலூயா. இங்க பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலைமையிலே கர்த்தரை துதிச்சாங்க. சிறைச்சாலை தடைகள் உடைக்கப்பட்டது. நல்லா தெரிஞ்சுங்க, உங்க தடைகள் உடைக்கணும்னா நீங்க தேவ சமூகத்துக்கு போய் ஜெபம் செய்ய ஆரம்பிச்ச போதும் கர்த்தர் சகலம் செய்ய இருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தடைகளை உடைக்கிறதுக்கு நீங்க பெருசா எந்த சுத்தியலோ எந்த ஒரு ஆயுதமோ உலகத்தை மனுஷனுடைய வார்த்தை கேட்காதீங்க. ஒன்னே ஒண்ணுதான், தேவ சமூகத்தில வேண்டுதலோடு நில்லுங்க. கர்த்தர் அற்புதம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தானின் அஸ்திபாரம் அசைந்திடும். அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தானின் அஸ்திபாரம் அசைந்திடும். அல்லேலூயா. அப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சிடுமா? 2வது வேண்டுதல் செய்யணும், 2வது துதிக்க ஆரம்பிக்கணும், அப்புறம் தேவனை மையம் படுத்த ஆரம்பிச்சுன்னு சகலமும் நன்மையை நடந்துடும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களே, அதை நம்ம வாசிக்கிற நேரம் இல்ல, தொடர்ந்து அடுத்த வாரம் கத்தை சித்தமா வாசிப்போம். இந்த யோசுவாவுடைய அந்த 6ஆம் அதிகாரம் 19 வசனம் பாத்தீங்கன்னா வாசிக்க, 19-20 மட்டும் வாசிக்க. இவ்வளவு காரியம் எதுக்காக? நீங்க நினைக்கலாம், தேவனை நோக்கி பார்க்கறனால உங்க வாழ்க்கையில் என்ன நடந்துற போகுது? தடைகள் உடையும், ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வது. சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, எரிகாவும் இடிச்சு போட்டு எல்லாத்தையும் எரிச்சிரு, ஆனா எதெல்லாம் எடுத்துரு? வெள்ளி பொண்ணு தங்க. ஆண்டவர் ரொம்ப ஒரு அற்புதமான தெய்வம். இந்த கச்சரெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. நிறைய நேரங்கள் பாத்தீங்கன்னா எது தேவைன்னு தெரியாது நமக்கு. ஒரு கடைக்கு போய் பொருள் வாங்கிச்சுங்களேன், தேவையில்லாத வாங்கிட்டு வருவோம், தேவையானது கடைசியாக தான் கிடைக்கும். அதே போல இந்த ஹோட்டல்ஸ்ல இப்ப வந்து அந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு ஃபுல் சாப்பாடு, 1000 ரூபாய்க்கு ஃபுல் சாப்பாடு இருக்கும். அந்த சாப்பாடு ஆரம்ப நாட்கள்ல போனவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? போனோடனே ஜூஸ் கொடுப்பாங்க, ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க, வேகமா சாப்பிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஒண்ணு சாப்பிட வயிறு நம்பி அவங்க முன்னாடி அதுக்கப்புறம் தான் வருவாங்க. அதுக்கு பேர் தெரியுமா? ஸ்டார்டர்ஸ். ஸ்டார்டர்ஸ் வைப்பாங்க, சின்ன சின்ன திங்ஸா கொடுப்பாங்க. அதை பார்த்தோன்னு ஒரு ஆவல், நமக்கு நிறைய சாப்பிட்டு நினைச்சிருவான். இல்ல, ஸ்டார்டர்ஸ்ல வயிறு அடைச்சிடும், அப்புறம் முடியாது.
ஒரு சிலர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன சொன்னாங்க, இங்க பாருங்க, போன உடனே ஜூஸ் கொடுப்பாங்க, சாப்பிட்றாதீங்க. ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்றாதீங்க. கேக் கொடுப்பாங்க, சாப்பிட்றாதீங்க. அப்புறம் என்ன, பிரான் ஃப்ரை வாங்குங்க, சிக்கன் டிக்கா வாங்குங்க, மட்டன்ல கோலா வாங்குங்க, இதெல்லாம் விலை கூடையோ அதெல்லாம் வாங்குங்க. அவங்க இதைத்தான் திருப்பி திருப்பி கொடுப்பாங்க. இதெல்லாம் இருக்கட்டுங்க, அதை கொண்டு வாங்குங்க. அப்பதான் நீங்க கொடுத்து 1000 ரூபாய்க்கு சாப்பிட முடியல, வேஸ்டா போயிடும். அப்ப பாருங்க, பல அனுபவத்துக்கு அப்புறம் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அதை போலதான் என்னன்னா, நம்ம தேவையில்லாததுக்குள்ள வாங்கிடுவோம். அப்புறம் தேவையானது நம்மளால சூழ்ந்திருக்க முடியாம போயிடும். அதுதான் நம்ம இப்ப ஆண்ட பார்த்தாரு, எல்லாத்தையும் எரிச்சிடுறான், எல்லாத்தையும் எரிடா. இவங்க போன நினைச்சுவாங்க, பழைய துணிமணி அது இது எல்லாத்தையும் எடுப்பாங்க, எல்லாத்தையும் எரிச்சு போடு. அப்ப மிச்சம் என்ன இருக்கும்? தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் இருக்கும். இதெல்லாம் எனக்கு எடுத்துட்டு வாடா. நிறைய நேரங்கள் அப்படித்தான், நம்ம தேவையில்லாத அள்ளி வச்சிருவோம். முக்கியமானது வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. பாத்துறீங்களா? நீங்க டிராவலுக்கு போவோம், எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா பையன், எல்லாத்தையும் எடுத்து பேட்டி வச்சிருப்பீங்க. முக்கியமான எடுத்தியா? ஐயோ இடம் இல்லையே. எதை எடுக்கணுமோ அதை எடுக்கணும். ஆண்டவர் தெரியும். அந்த காரியம் முதல் எல்லா தடையும் மாத்துறாரு. வாசிங்க அந்த வசனம், 20 வசனம், 19 திருப்பி 20. 19:20. சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றார். எல்லாம் கொண்டு வந்திருப்பா. இதெல்லாம் உயர்ந்தது, அதெல்லாம் கர்த்தருக்குரியது. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். இதெல்லாம் போட்டுதல்றா, இதெல்லாம் முடிச்சிடுறா, தேவையானது மட்டும் எடுத்துருவான். இன்னைக்கு ஆண்டவர் ஏதாவது சொல்ற, தடைகளை உடைக்கணும்னா எது தேவைன்னு முதல் தெரிஞ்சுக்கணும். எது தேவைன்னு தெரியாம ஏதோ ஒன்ன பிடிச்சுக்கிட்டு இது போதுன்னு நினைச்சுக்கிட்டீங்க. அந்நாளு அதிகமா எல்கானா நேசிச்சானதான் குழந்தை இல்லை, புரிஞ்சுக்கிட்டான். எல்கானாட்ட விஷயம் இல்லை, இயேசுகிட்ட விஷயம்னு அந்த காரியத்தை விட்டு விலகினா கர்த்தர் அற்புதம் செஞ்சாரு. இன்னைக்கு அதே போலதான் இந்த ஜனங்க தேவனுக்குரியதை தெரிஞ்சுக்கிட்டாங்க, தேவையில்லாத விட்டுட்டு வந்தாங்க. தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் தடைகளை மாற பண்ணுகிறார். எழுந்திருப்போமா? அல்லேலூயா. தேவையானது ஒன்றே, அது என்னது? தேவ சமூகம். அல்லேலூயா. தேவ சமூகத்துல நிக்கிற உங்களுக்கு ஒரு நாள் தோல்வி இல்லை. அந்நாள் பெற்றுக்கொண்டால் நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முழங்கியே கர்ஜிக்கிறா கர்த்தர் பராக்கிரமசாலியை போ. முழங்கியே கர்ஜிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியை போல். அஸ்திபாரம் அசைந்திடு, சாத்தானின் அஸ்திபாரம் அசைந்திடு, அஸ்திபாரம் அசைந்திடு, சாத்தானின்